வணக்கம் ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷ்மெல்லோ சுகர் கேண்டின்னு சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கப் சுகர் பவுடரும் 1/4 கப் கார்ன்ஃப்ளவரும் எடுத்து சலிச்சு வச்சுருக்கிறேன். வேறு ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்து சுட தண்ணி, நல்லா சூடான தண்ணியாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். அது 1/2 கப் சேர்த்துக்குங்க தண்ணி. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சேர்த்துக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். நல்லா திக்காக வரணும். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபுல்லாகவே நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். கை நிறுத்தாமல் கலக்குங்க. இந்த பாகு எடுக்கிற பதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதோடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா பால் சைஸ், சின்னதாக பால் மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். அந்த பதத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க ஜெலட்டின் இந்த மிக்சரை இது கூட நல்லா கலக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணணும். எப்படின்னா நல்லா திக்காக வரணும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒன்று கலந்து இந்த கண்டிஷனில் வரும்போது உங்களுக்கு தேவை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸை கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்றில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஒன்று இதே பியூர் ஒயிட்லேயே நம்ம வைக்கலாம். இதில் நான் 2 ட்ராப் பர்பிள் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா பிங்க் கலரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் இருந்தாலும் ஓகே. இது நான் ஜெல் டைப் நான் சேர்த்துருக்குறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டர் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது ஃபுல்லாக பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சுகரும் கார்ன்ஃப்ளவர் அந்த மிக்சரை இது ஃபுல்லாகவே நம்ம கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் பாதியாக நம்ம பிரித்து வச்சுருக்கிற அந்த ஒயிட் கலரை நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக பரப்பி விடுங்க. இது பரப்புனதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பர்பிள் கலர் அந்த மிக்சரையும் இது மேலே சேர்த்துருங்க. இப்போ சேர்த்து இதையும் நல்லா நம்ம ஈவனாக பரப்பி விடலாம். இது மேலே திருப்பியும் நம்ம சுகரும் கார்ன்ஃப்ளவர் அந்த மிக்சரை நான் இது மேலேயே நான் தூவி விடுறேன். அந்த க்ரிப்புக்காக வச்சுருந்ததை அந்த கிளிப்பை எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை
6லேருந்து 8 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா செட் ஆயிருந்துச்சு. நம்ம இந்த ஓரங்களை எடுக்கும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மேலே இருக்கிற அந்த பவுடரே நம்ம கொஞ்சம் தொட்டு தொட்டு எடுத்தோம் நம்மளுக்கு கையில் ஓட்டாமல் வரும். அதுக்காக நம்ம எடுக்கிறது. இப்போ இந்த அதோடைய எட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம அந்த டைமில் கத்திலையும் நீங்கள் கொஞ்சம் அந்த பவுடர் மிக்சரை நீங்கள் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் கத்தியில் ஒட்டாமல் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்மளுக்கு இதை கட் பண்ணி எடுக்க வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்முடைய சூப்பரான மார்ஷ்மெல்லோ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.